தமிழ்நாட்டின் மாண்புமிகு துணை முதல்வர் வந்து கொண்டிருக்கிறார்கள். மரியாதை செலுத்தி அவர்களை வரவேற்கின்றோம். சென்ற இடங்களெல்லாம் விதை பந்துகளை தூவி வந்த இப்பயணம் பசுமை புரட்சிக்கான விதைகளை மக்கள் மனதிலே தூவி இருக்கிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் மரக்கன்றுகளை நட உதவிய இப்பயணம் இயற்கை பாதுகாவலுக்காக பல நல்லுள்ளங்களை வென்றிருக்கிறது. தமிழ்நாட்டின் எல்லா ஆறுகளும் இன்று ஒன்றாய் குரல் கொடுக்கின்றன. இறையை வணங்கும் இதயம், இயற்கையை காக்கும் இதயம். சிறுவாணி சருகனியாறு வேதமணியை நழுவியார் பாம்பாறு சின்னாறு வைரவனாறு கோட்டாறு கல்லாறு பம்பை குதிரை வலவனார் வைப்பாறு விருசுலியாறு கிளந்தாங்கியாறு சம்மிதி விக்ரமநந்தல் தொப்பை சோலை வெள்ளி பரமன் பீமன் தந்தன 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 தொண்டை தந்தன 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 தொண்டை நடந்தாய் வாழே காவேரி எங்கள் மண்ணின் தாயே நீ வாழே நடந்தாய் வாழே காவேரி எங்கள் மண்ணின் தாயே காவேரி. விளையாட்டுத்துறையை விண்மட்டும் விஸ்வரூபமாய் வளர்த்தெடுத்த பல்கலை வித்தகராய், சொன்னதை செய்யும் செயல் வீரராய், பதவிக்கு பெருமை சேர்க்கும் பாரிஜாதமாய், திராவிட கொள்கையின் புதிய முகமாய், பட்டி தொட்டி எங்கு பட்டொளி வீசும் மாண்புமிகு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்முடன் இருப்பது எமக்கு மிக பெரும் பலமும் பெருமையுமாகும். நம்முடைய ஆறுகளை குளங்களை தூர்வாரி சுத்தப்படுத்துவோம், அவைகளில் நீரை பாதுகாப்போம், நம்முடைய வாழ்வாதாரத்தை வென்றெடுப்போம் என்ற முழக்கங்களோடு தமிழகத்தினுடைய 13 மாவட்டங்கள், யூனியன் பிரதேசமாகிய பாண்டிச்சேரி ஆகியவற்றில் 78 இடங்களில் ஏறக்குறைய 1 லட்சம் பேருக்கு அதிகமான பேரை சென்று சேர்ந்திருக்கிறது இந்த பேரணி. எனவே இந்த பேரணியில் ஈடுபட்ட நம்முடைய மரியாதைக்குரிய தம்பிகளை வாழ்த்தி, தம்பிகளையும் தங்கைகளையும், இதில் தங்கைகளும் இருக்கிறார்கள், அதனால பூமியை பார்ப்பதில் நாம் ஒரு கரம் கோர்க்கிறோம் என்பதை சொல்ல வந்திருக்கிற நம்முடைய தம்பிகளையும் தங்கைகளையும் வாழ்த்துவதற்காக நம்முடைய தமிழக மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறார். இளையோர்களை வாழ்த்துவதற்காக இளையோர் வந்திருக்கிறார். அதனால் நமக்கு பெருமை அடைகிறோம். வாழ்த்தி வணங்கி நம்முடைய மிதிவண்டி பேரணி உறுப்பினர்களை கௌரவிக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக துணை முதல்வர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ இந்தியாவுடைய தலைநகர் டெல்லியில் பார்த்தீங்கன்னா பயங்கர பொல்யூஷன், அந்த பிரச்சனை, சுவாச பிரச்சனை இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் பாதுகாப்பான ஒரு இடத்துல இப்போ இருந்துக்கிட்டு இருக்கோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விஷயத்தில் இன்றைக்கி பெரியவங்களை விட இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள், குழந்தைங்க, நீங்கள் மிகவும் அக்கறையாக இருக்கிறது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்துறது மட்டும் இல்லாமல் இந்த இனிஷியேட்டிவில் பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை இளைஞர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய வரவேற்ற குழந்தைங்க அவங்களுக்கும் என்னுடைய ஸ்பெஷல் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஜென்ரேஷனை விட நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் இன்னும் அலர்ட்டாகவும் இந்த இயற்கையை பாதுகாக்கின்ற அந்த விஷயத்தில் இன்னும் கூடுதல் கவனமாகவும் இருப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நிறைய பெரியவங்க பொறுப்பு இல்லாமல் குப்பையை ரோட்டில் தூக்கி போட்டு போயிடுவாங்க, நிறைய பேர் வாய்க்காலில் போட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் குழந்தைங்க என்றைக்குமே அந்த மாதிரி தப்பை பண்ணவே மாட்டாங்க. இப்போ நிறைய ஸ்கூலில் ஈகோ கிளப் அப்படின்னு துவங்கியிருக்காங்க. அதில் குழந்தைங்க இன்றைக்கி பள்ளிக்கூடத்துலேயே நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாங்க, ஆசிரியர் பெருமக்கள் கற்றுக் கொடுக்குறாங்க, எஜுகேஷன்லையும் கற்றுக் கொடுத்துட்றாங்க. இன்றைக்கி சுற்றுச்சூழல் பிரச்சனை உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக, மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்றது. குளோபல் வார்மிங்கால் இன்றைக்கி பூமியோட வெப்பம் ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டிருக்கு. நாம் பயன்படுத்துகின்ற நிறைய பொருட்கள்லேருந்து, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து, தொழிற்சாலைகள்லேருந்து வெளியேறுகின்ற அந்த கார்பனால் தான் இன்றைக்கி பூமியோடைய வெப்பம் கூடிக்கிட்டே இருக்குது. அதனால தான் வழக்கத்துக்கு மாறாக கடந்த ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா
நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இயற்கை சீற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் மிகப்பெரிய வெள்ளம் வந்துடுது, மிகப்பெரிய மழை வந்துடுது. சில சமயம் பார்த்தீங்கன்னா வறட்சி ஏற்படுகின்றது. இப்படி கிளைமேட் சேஞ்சஸ் ப்ராப்ளம் கடந்த ஆண்டுகளாக அதிகமாகிட்டே வந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில் மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, இன்றைக்கி உலகம் பூராவும் இருக்கக்கூடிய நாடுகளில் பல சிட்டிஸில் இன்றைக்கி அதிகமான மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமே கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது தான். அதனால இப்போ நம்ம நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். இது சுற்றுச்சூழலுக்கு மற்றதை விட மிகப்பெரிய பாதுகாப்பானது. இன்றைக்கி தமிழ்நாடு அரசு சார்பாகவும் நிறைய எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எலக்ட்ரிசிட்டி தயாரிப்பில் கூட இப்போ க்ரீன் எனர்ஜிக்கு தான் நம்முடைய அரசு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றது. நாம் இதெல்லாம் செய்கிறோம்னா நமக்கு இருக்கக்கூடிய வருங்கால சந்ததியினர் சிறப்பாக வாழ வேண்டும், வளமாக வாழ வேண்டும் என்ற அந்த ஒரே அடிப்படையில் தான். சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜின்னு இன்றைக்கி தமிழ்நாடு அரசு கூடுதல் கவனம் செலுத்திட்டு வருது. இந்தியாவிலே சுற்றுச்சூழலை பாதுகாக்க அதிக முன்னெடுப்புகளை, அதிக இனிஷியேட்டிவ்களை எடுக்கின்ற மாநிலம்னா அது நம்முடைய தமிழ்நாடு தான் அப்படிங்கிற பெருமையாக நான் உங்கள் முன்பு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். சுற்றுச்சூழல் பாதிப்பால் நம்மை சுற்றி நடக்கின்ற மாற்றங்களை நம்ம அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்முடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாதுகாப்பான ஒரு சுற்றுச்சூழலை நாம் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அது நம்ம பண்ணுறது நமக்கு பெருமை கிடையாது, அது நம்முடைய கடமை. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த அரங்கத்திற்கு வர வேண்டிய அந்த சாலைக்கு பெயரே பசுமை வழிச்சாலை தான். அதனால் இந்த சாலை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பசுமை வழியில் அழைத்து செல்ல நாம் அனைவரும் அனைத்து முயற்சிகளையும் ஈடுபடுவோம்னு இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு, உங்களுடைய அனைத்து முன்னெடுப்புகளுக்கும் நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லி, இந்த விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்ட அத்தனை இளைஞர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும், மாணவிகளுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இயற்கையின் போராளிகளாக நடத்திய உரிமை மீட்பு பயணமே இந்த பசுமை பயண மிதிவண்டி விழிப்புணர்வு பயணம். தமிழ்நாட்டின் வரலாற்றில், குறிப்பாக நூற்றாண்டு கண்ட தமிழ்நாடு ஐக்கிய பேரியக்கம் மற்றும் தமிழ்நாடு துறவற பேரவையின் வரலாற்றில் இது ஒரு மாபெரும் மைல்கல். இது வெறும் வரலாறு அல்ல, மாறாக வரலாற்றில் இயற்கை அன்னையின் அழுகுரலுக்கு பதிலிருப்பு செய்த முதல் போராளிகளின் வாழ்க்கை பயணம். யாருக்காக, எதற்காக, இதனால் என்ன பயன், என்ன மாற்றம் வரப்போகிறது, இது உனக்கு தேவையா என்று என்னை பார்த்து அடுக்கடுக்கான கேள்விகளை என்னிடம் கேட்டவர்களுக்கு நான் சொன்ன ஒற்றை பதில், இது இப்போதைக்கு தேவைதான், இது எனக்கும் தேவைதான். ஆமாம் தோழர்களே, கனிம வளம் மிக்க கன்னியாகுமரியின் கடற்கரை மணல்கள் சுரண்டப்பட்டு மீனவர்கள் என்ற அடையாளமே இல்லாமல் போகும் நிலையை பார்க்கும்போது உணர்ந்தேன், ஆம், பசுமை பயணம் தேவைதான். தேனினும் இனிமையான தாமிரபரணியில் கழிவுநீர் கலந்து ஓடுவதை கண்டபோது தாமிரபரணியும் கூவம் போல் மாறிவிடக்கூடாது என்பதற்காக எச்சரிக்கை மணியை அடிப்பதற்கு இந்த பசுமை பயணம் கட்டாயம் தேவைதான். தூத்துக்குடி ஆலைகளின் நச்சு காற்றால் தோல் நோயினால் பாதிக்கப்பட்டு உயிர் ஊசலாடி கொண்டிருந்த நாயை கண்டபோதும், கடற்கரையில் மீன்கள் கொத்து கொத்தாக செத்து இருந்ததை கண்டபோதும், அதே கடற்கரையில் போதை ஊசிகளை பெருமளவு எடுத்த போதும், சுட்டெரிக்கும் சாத்தூர் பயணத்தில் மர நிழலுக்கு அலைந்து ஓடிய போதும், ஒரு வாய் குடிநீருக்கு கடைக்கடையாய் விருதுநகர் முதல் திருமங்கலம் வரை அலைந்த போதும், மூச்சுவிட திணற வைத்த கடலூர் ஆலைகளை கடந்து சென்ற போதும், பாண்டிச்சேரியில் அன்றாடம் பேப்பர்களையும் நெகிழி தாள்களையும் உண்ட மாடுகள் வாழை தோலை உண்ண மறுத்த போதும், விழுப்புரம் முதல் சென்னை வரை சாலையின் இரு பக்கங்களிலும் மக்கள் குப்பைகளை, குறிப்பாக நெகிழி பைகளை கொட்டி அலங்கரித்த போதும், தலைநகரங்கள் அனைத்தும் மனிதர்கள் மற்றும் எந்தவிதமான உயிர்களும் வாழ தகுதியற்ற கொலை நகரங்களாக மாறி வருவதை கண்டபோதும், அனைத்து ஊர்களிலும் அதிகம் இருக்கும் 2 நிறுவனங்களாகிய உணவு மற்றும் மருந்தகங்களை காணும் போதும் நலவாழ்வு தேவை என்பதை மிதிவண்டி மிதித்த போது உணர்கிறேன்.
இது போன்ற பசுமை பயணங்கள் நம் அனைவருக்கும் தேவைதான், குறிப்பாக நம் தலைமுறைக்கும் தேவைதான். இத்தனைக்கும் மத்தியில் மாற்றத்திற்காக இயங்குவது எல்லோருமாக இருந்தாலும் பூனைக்கு யார் மணியை கட்டுவார், யார் முதல் அடி எடுத்து வைப்பார் என்ற நிலையில்தான் இந்த பசுமை பயணம் ஒரு மாற்றத்திற்கான விடுதலை பயணமாக அமைந்தது. வழிகளை கடந்து வளங்களை காக்கும் காவலர்களாக எங்களை உருமாற்றியிருக்கிறது இந்த பசுமை பயணம். காற்று, மழை, வெயில் என அனைத்தையும் கடந்து வந்த இந்த பயணம் முடிவல்ல, இது எங்களின் தொடர் பயணம். உறுதியாக ஒரு கனவு காண்கின்றேன், அதை நிச்சயம் நம்மால் செய்ய முடியும். அனைவரும் இதே போன்று ஒன்றாக இணைந்து நம் தமிழ்நாட்டை நெகிழி இல்லாத தமிழ்நாடு என்ற ஓர் உன்னத நிலையை அடையச் செய்ய வேண்டும். இன்றைய நாளில் நாம் அனைவரும் இதை நம் தனிமனித உறுதிமொழியாக ஏற்போம். மாற்றம் நாவாமவும் நெகிழியில்லா தமிழ்நாட்டையும் தரணியையும் தலைமுறையையும் உருவாக்குவோம். மீண்டும் மிதிவண்டி என்ற நிலையை உருவாக்கி மக்கள் நலவாழ்வு பெற்றிட சாலைகளில் மிதிவண்டிகளுக்கு தனிப்பாதை அமைக்க வேண்டும் மற்றும் அனைத்து நீர்நிலைகளையும் தூர்வாரி பாதுகாக்க வேண்டும் என்ற அவசர கோரிக்கைகளோடு, அநீதியான சமுதாயத்தில் பிறந்து விட்டோம், அதை அப்படியே விடமாட்டோம், மாற்றியே தீர்வோம் என்று முழங்கி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் வேறு யாரும் கிடையாது, உங்களுடைய 9th 10th சயின்ஸ் புக்கை எழுதினவன், உங்களுடைய 11th 12th ஜுவாலஜி பயோஜுவாலஜி எழுதினவன். சில்ட்ரன், உங்ககிட்ட வந்து ஒரே ஒரு கொஸ்டின் நான் இங்கே கேட்கணும். அப்போலேருந்து எல்லாரும் மரத்தை பற்றி பேசணும். நீங்கள் ஒரு பதில் சொல்லணும் எனக்கு. Who gives us maximum oxygen? Who gives us maximum oxygen? இன்னிலேருந்து அந்த கருத்தை நீங்கள் மாற்றிக்கணும். இட் இஸ் நாட் த ட்ரீஸ், இட் இஸ் த சி. கடல். கடல் எங்களுக்கு மரத்தோட அதிகமாக ஆக்சிஜன் கொடுக்குது. இதையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வைக்கணும். கடலில் இருக்கிற ஃபைட்டோபிளாங்டன் gives us more oxygen than trees. அப்போது கடலையும் நாங்கள் சுத்தமாக வைக்கணும். வெறும் மரம் வளர்த்து பிரயோஜனம் கிடையாது, மரம் மட்டும் வளர்த்து பிரயோஜனம் கிடையாது, கடலையும் சுத்தமாக வைக்கணும். அதுக்காக தான் இவங்க ரெண்டையும் செஞ்சுருக்கிறாங்க. இந்த படை வந்து நடந்து வரும்போது பீச்சையும் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க, மரத்தையும் நட்டிருக்கிறாங்க. ஸோ போத் ஆஃப் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். உடனே வந்து பீப்புள் சே தட் சாயில் ரெஸ்டோரேஷன், லேக் ரெஸ்டோரேஷன் அப்படின்னு நிறைய பேர் வந்து உங்களை ஏமாற்றுவாங்க. ரெஸ்டோரேஷன், ஒருத்தர் போகிறாரு 2 வீலரில், ஆக்சிடெண்ட் ஆச்சு, அவருடைய காலை வெட்டி எடுத்துட்டாங்க, ஆம்புடேஷன். அவருடைய காலை நாங்கள் திருப்பி கொடுத்தோன்னா அதுக்கு பேர் தான் ரெஸ்டோரேஷன். கொடுக்க முடியுமா? முடியாது. நாங்கள் மரக்காலத்தை கொடுக்குறோம். மரக்காலை கொடுத்தோன்னா இட் இஸ் நாட் ரெஸ்டோரேஷன், இட் இஸ் ரீஹாபிலிட்டேஷன். இயற்கையும் அப்படி தான். நாங்கள் இயற்கையை ரெஸ்டோர் பண்ணவே முடியாது. we can only rehabilitate. இயற்கை தானாக தான் ரெஸ்டோர் பண்ணோம். அதுக்கு முயற்சிகள் நாங்கள் எடுக்கிறோம். அதுக்கு தான் இவங்க படையாக எடுத்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் let us take an initiative as to what best we can do. Is that clear to you children? Right? மூணாவது ஒரு முக்கியமான கருத்து உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். இந்த டீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு லிவிங் நான் லிவிங்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? ரோசரி மெட்ரிக் எல்லாம் ஃபோனை பார்த்து உட்காந்துருக்கு பாரு. இங்கே வந்துட்டு காலேஜ்னா ஃபோன் பார்க்கலாமா? ரைட். லிவிங் நான் லிவிங்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரைட். லிவிங் நான் லிவிங்னு சொல்லும்போது ஏர் வந்து நான் லிவிங்னு சொல்லுவாங்க. நாங்கள் வாட் ஆர் வி? லிவிங். பட் இஃப் யூ ரிமூவ் த நான் லிவிங் ஏர் ஃப்ரம் மை பாடி, வாட் டு ஐ பிகம்? நான் லிவிங். இதை புரிஞ்சிக்கணும். சரி, வை டு வி நீட் ஏர்? வை டு வி நீட் ஏர்? டு பிரீத். யார் சொன்னது? அருமையான ஆன்சர். பேர் என்னம்மா? சிஸ்டர் ஜாஸ்மின் சிஸ்டர். உங்கள் பேரை யூஸ் பண்ணிக்கிறேன். ஜாஸ்மின் சிஸ்டர் சொல்கிறாங்க, she uses air for breathing. Please follow these children. டிஃபன் சாப்பிட்டீங்களா? காலைல சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாப்பிட்டீங்க. உட்காருங்க. சிஸ்டர் ஜாஸ்மின் காலைல இட்லி சாப்பிட்டாங்க. இட்லியில் வந்து எது அதிகமாக இருக்கும்? அரிசி அதிகமாக இருக்குமா, பருப்பு அதிகமாக இருக்குமா? அரிசி அதிகமாக இருக்கும். லாஜிக்கலி ஜாஸ்மின் ஹேட் அரிசி ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். அரிசியில் எது அதிகமாக இருக்கும்? புரோட்டீனா, கார்போஹைட்ரேட்டா, ஃபேட்டா? ஸோ லாஜிக்கலி ஸ்பீக்கிங் ஷி ஹேட் கார்போஹைட்ரேட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்.
Carbohydrate is made up of carbon, hydrogen, oxygen. So morning she had carbon, hydrogen, oxygen for breakfast. Where do you get carbon, hydrogen, oxygen? In the air. So what did Jasmine have for breakfast? Air. And you say for breathing. It's the same air we breathe, it's the same air we eat. Please remember that. Please remember that. These are the relationships I want you to understand. சுற்றுச்சூழல்னு சொல்லும்போது நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா பொல்யூஷன் வந்து ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தயவு செய்து இது டே பை டே எக்ஸ்பீரியன்சஸ் விச் ஐ வாண்ட் யூ டு ஷேர், சாயில் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். நான் நிறைய வந்து மண்ணை தான் ஆராய்ச்சி பண்ணேன். மண்ணுக்கு பல தகுதிகள் இருக்குதுன்னு சொன்னேன். மண்ணுக்கு மூளை இருக்குதுன்னு சொன்னேன். மண்ணுக்கு மூளை இருக்கா? அதாவது என்னுடைய கணக்காசிரியர், எனக்கு கணக்கு மண்டையிலேயே ஏறல. என் கணக்காசிரியர் சொன்னார் 6ஆம் கிளாஸில், உன் மண்டையில் களிமண் இருக்குடான்னு சொன்னார். ஐ ஷுட் தேங்க் ஹிம். அவர் போட்ட களிமண் நான் சாயில் பயாலஜிஸ்ட் ஆகிட்டேன். ரைட், சாயில் பயாலஜிஸ்ட் ஆகிட்டேன். நீங்கள் மண்புழு உரத்தை பற்றி படிச்சிங்க இல்லையா, அது நான் தான், வேறு யாரும் கிடையாது. ரைட், நீங்கள்லாம் பெரிய சிஸ்டர்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிங்களா ஸ்கூலில், வெர்மிடெக்ங்கிற வார்த்தையை உருவாக்கியவர் முனைவர் சுல்தான் இஸ்மாயில், அது நான் தான். ரைட், ஸோ நிறைய ஆராய்ச்சி அதில் பண்ணியிருக்கும் போது மண்ணுக்கு மூளை இருக்கான்னு கேட்டேன். அதாவது ஒரு குழியை வெட்டி இலை சருகு ஏதாவது போட்டால் என்ன ஆகும்? மக்கிடும். அதில் விதைய போட்டால் அப்போ மண்ணுக்கு தெரியும் எதை மக்க வைக்கணும், எதை வளர வைக்கணும். அப்போ மண்ணுக்கு அறிவு இருக்கா இல்லையா? இருக்குது. அப்போ அந்த மண்ணை நாங்கள் சரியாக கவனிக்கணுமா, கவனிக்கக்கூடாதா? கவனிக்கணும். அதில் மண் வாசனை இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? ஆனால் இன்றைக்கி மண் வாசனை இருக்கா? இல்லை. ஏன்? கார்பன் குறைஞ்சி போச்சு. அதுக்கு எனக்கு கார்பன் வேணும். கார்பன் வேணும்னா அதுக்கு எரு வேணும், உரம் வேணும். அந்த எரு போடணுன்னா எனக்கு என்ன பண்ணணும்? இருக்கிற குப்பையை மறுசுழற்சி செய்யணும். ஸோ வை டு வி கம்போஸ்ட்? வி ஹாவ் டு இம்ப்ரூவ் த சாயில். அது பண்ணாமல் நம்மளுடைய ஒன்றிய அரசு ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ்னு கொண்டு வராங்க. அதாவது இன்றைக்கி சாப்பிட்ற அரிசியில் எங்ககிட்ட சத்தே கிடையாது, சத்து கிடையாது. 25% இரும்பு சத்து குறைஞ்சி போச்சு. இதை திரும்பி கொண்டு வரணும், பீட்டி கொண்டு வரணும். அதுக்காக தான் இயற்கை அங்காடி வச்சுருக்கிறாங்க. மரம் நிறைய வளர்க்குறீங்க எல்லா சென்டர்ஸில். இன்னொரு 2 minutes இருக்குது சிஸ்டர். எல்லா சென்டர்ஸ்லையும் எல்லா கான்வென்ட்லேயும் மரம் வளர்க்குறீங்களா இல்லையா? ரைட். நான் மழையில் நடந்து போகிற ஒரு கொடையை பிடிக்கிறேன். தண்ணி என் தலை மேலே விழுமா, என் கொடையை சுற்றி விழுமா? சுற்றி விழும். ரைட், என்கிட்ட கொடை இல்லை, நல்லா வளர்ந்த மரம், அதோடைய நேரில் போய் நிற்கிறேன். 1-2 சொட்டு என் தலையில் விழும். மீதி தண்ணி எங்கே விழுது? மரத்தை ஏன் சுற்றி விழுது? ஏன்னா குடிக்கிற வேர் அங்கே இருக்குது. ஸோ தண்ணி எங்கே ஊற்றுவீங்க இனிமேல்? எங்கே சுற்றி? மரத்துடைய ட்ரங்க்கில் கிடையாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். அதுவும் மரம் வளர்க்குறது நல்ல மரமாக இருக்கணும், காய் கனி பழம் வரணும், நாட்டு மரமாக இருக்கணும். நம்ம வெற்றி மரம் நீங்கள் வச்சுருக்கிற விதைகள்லாம் வச்சுருக்க போய் பாருங்கள். அதாவது இதுதான் முக்கியம் எங்களுக்கு. நாட்டு மரமாக இருந்தால், காய் கனி இருந்தால் தான் குருவிகள் வந்து உட்காரும், அந்த பழத்தை சாப்பிடும், தன்னுடைய இச்சத்தை போடும். அங்கே தான் நுண்ணுயிர் வளரும், மண் வாசனை வரும். மண் வளம் இல்லை, மண் நலமாக மாறும். இந்த போர்ட்டரை பார்த்துருக்கிறீங்களா ரயில்வே ஸ்டேஷனில்? அவர் என்ன தூக்குவார்? வெயிட்டை தூக்குறாரு. ரைட், போர்ட்டர் வெயிட்டை தூக்குறாரு. வெயிட் லிஃப்டர் என்ன தூக்குறாரு? அவரும் வெயிட்டு தான் தூக்குறாரு. போர்ட்டரும் வெயிட்டு தான் தூக்குறாரு, வெயிட் லிஃப்டர் தான் வெயிட்டு தான் தூக்குறாரு. வெயிட் அதிகமாக போர்ட்டருக்கு பாரம், வெயிட் லிஃப்டருக்கு கௌரவம், கோல்டு மெடல். உங்களுக்கு வாழ்க்கையில் வர பிரச்சனைகள், உங்கள் பரீட்சை எல்லாமே அந்த வெயிட்டு தான். நீங்கள் வாழ்க்கையில் போர்ட்டராக விரும்புகிறீங்களா, வெயிட் லிஃப்டராக விரும்புகிறீங்களா? வெயிட் லிஃப்டர்ஸ். ஏன்னா நமக்கு ஆண்டவன் இந்த கைரேகை கொடுத்துருக்காருன்னு, இந்த கைரேகையெல்லாம் ஒரே மாதிரியா இருக்குமா? எல்லாருக்கும் வித்தியாசமாக தானே இருக்கும். இந்த உலகில் வந்தோமே, நம்ம கைரேகை வச்சுட்டு போகணுமா, வைக்காமல் போகணுமா? இவங்க சைக்கிளில் வந்து கைரேகை வச்சுட்டாங்க. இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கைரேகை வைக்க முடியுமா, வைக்க முடியாதா? வைக்கணும். அண்ட் ஆல் தி பெஸ்ட், குட் லக் டு யூ ஆல். மிக்க நன்றி, மகிழ்ச்சி. தமிழக துறவியர் பேரவை மற்றும் ஐகப் அமைப்பு இணைந்து நடத்தும் பசுமை பயணம். இந்த கோரிக்கைகள் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒப்படைக்கப்படுகிறது. மதிப்பிற்குரிய ஐயா, நாங்கள் உங்கள் நிர்வாகத்தின் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் மிகவே மகிழ்ச்சியோடு வாழ்கிறோம். ஆயினும் மனிதர்களாகிய நாங்களும் எங்களின் சங்கிலியில் உட்பட்ட அனைத்து உயிர்களின் சூழலும் சீர்கேடு அடைந்துள்ளது. எனவே இதற்கு பாதுகாப்பும் வளமும் தேவையாக இருக்கிறது. எனவே இக்கோரிக்கைகளை உங்களிடம் சமர்ப்பிக்கிறோம். 1. ஒருமுறை பயன்படுத்தப்படும் நெகிழி பைகள், யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக், முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும்.
2. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வேண்டும். சோலார் மற்றும் காற்றாலை ஆற்றல் விரிவுபடுத்தப்பட வேண்டும். 3. நகர பசுமை திட்டமிடலை விரைவில் செயல்படுத்திட வேண்டும். 4. நீர்வள மேலாண்மை. இதனை காக்கும் வகையில் நதிகள் மற்றும் நீர்நிலைகள் மீட்டெடுக்கப்பட வேண்டும். 5. குப்பை மேலாண்மை. இந்த புரட்சியினை கையில் எடுத்து உற்பத்தியாளர்களை கட்டுப்படுத்தும் பொறுப்பு கொள்கையினை மேற்கொள்ள வேண்டும். 6. நிலைத்துறையான போக்குவரத்தின் மாசு கட்டுப்படுத்தும் வகையில் மிதிவண்டி பாதை மற்றும் நடைபாதைகள் வடிவமைத்திடல் வேண்டும். 7. வேளாண் நிலைத்தன்மை. வேளாண் தொழிலும் விவசாயிகளின் வாழ்வும் மேம்பட வேண்டும். இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்க வேண்டும். 8. சுற்றுச்சூழல் கல்வியினை பாடத்திட்டத்தில் கட்டாயமாக்கி ஆசிரியர்களுக்கும் பயிற்சி அளித்திடல் வேண்டும். 9. தொழிற்சாலை கார்பன் கட்டுப்பாடு செய்யும் வகையில் கடுமையான விதிமுறைகளை வகுத்து பசுமை தொழில்நுட்பங்களை ஊக்குவிக்க வேண்டும். 10. உயிரின பன்மை பாதுகாப்பு செய்திடும் வகையில் வனவிலங்கு பகுதிகளை விரிவாக்கி சூழலியல் வழித்தடங்களை உருவாக்கிட வேண்டும். மற்றும் நம்முடைய பசுமை பயணம் மாவட்டந்தோறும் பயணம் செய்திருக்கிறது. பயணம் செய்த பகுதிகளில் மாவட்டம் சார் கோரிக்கைகள். கன்னியாகுமரி கடற்கரை கரை சிதைவை தடுக்க நீர்ப்பாசன தடுப்பணைகள் அமைத்திடல் வேண்டும். திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றை தூர்வாரி நீர் சேமிப்பு முயற்சிகள் மேற்கொள்ளல் வேண்டும். தூத்துக்குடி கடல்சார் மாசு மற்றும் மீனவர் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடற்கரைகளை சுத்தப்படுத்தும் திட்டங்களை மாவட்ட அளவில் இயக்க வைத்தல் வேண்டும். விருதுநகர் விவசாய நிலங்களில் பண்ணைக்குட்டை நீர் சேமிப்பு குழிகள் அமைப்பதற்கான ஊக்கத்தொகை வழங்கிடல் வேண்டும். மதுரை வைகை ஆற்றங்கரையின் கரைகள் தூய்மைப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்படுதல் வேண்டும். திண்டுக்கல் பருவ மழைநீர் சேமிப்பு மையங்களை அமைத்திடல் வேண்டும். திருச்சி காவேரி ஆற்றை பாதுகாக்க மாவட்ட அளவில் செயல்படுத்துதல் மற்றும் மலைச்சரிவு பகுதிகளில் மரநடுகையை கட்டாயப்படுத்துதல் வேண்டும். தஞ்சாவூர் ஆற்றங்கரை மரநடுகை மற்றும் வேளாண் மண்ணை பாதுகாத்து விவசாயிகள் மத்தியில் இயற்கை வேளாண்மையை ஊக்குவித்தல் வேண்டும். கும்பகோணம் பகுதியில் உள்ள காவிரியின் துணை ஆறுகளை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடலூர் கடற்கரை பகுதிகளில் சூறாவளி பாதுகாப்பு பசுமை வலை அமைப்பு செயல்படுத்துதல் வேண்டும். மீன்பிடி கிராமங்களில் பசுமை சக்தி சோலார் பயன்பாட்டிற்கு வழிவகுத்தல் வேண்டும். விழுப்புரம் மலைச்சரிவு பகுதிகளில் அரிப்பை தடுக்க பனை மரங்களை நடுதல் வேண்டும். செங்கல்பட்டு சாலையோர பசுமை மண்டலம் உருவாக்கிட வேண்டும். ஆங்காங்கே பசுமை பூங்காக்களையும் உருவாக்கிடல் அவசியம். சென்னை மிதிவண்டி மற்றும் நடைபாதை நகரமாக மாற்றும் திட்டத்தினை மேற்கொள்ளல் அவசியம். கூவம் நதியை சுத்தப்படுத்தி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருதல் வேண்டும். இக்கோரிக்கைகளை நிறைவேற்ற நாங்களும் அரசுடன் ஒன்றிணைவோம் என்று உறுதி கூறி முடிக்கிறேன். நன்றி. உலகிலே பிறந்திருக்கும் ஒவ்வொரு மனிதனும் இயற்கையை நேசிக்க வேண்டும், நேசித்து அதை பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்தி அதை பாதுகாத்து அதை பிறருக்கு தர வேண்டும் என்று அந்த ஒரு அழைப்பிற்கு ஏற்றவாறு இன்றைய தினத்திலே தமிழக துறவியர் பேரவை ஐகப் கல்லூரி மாணவர்கள்
மற்றும் சூழியல் இயக்கங்கள் அனைத்தும் செய்திருக்கின்ற இந்த அற்புதமான முயற்சியை தமிழக பேரவை ஆயர்களின் சார்பாக உங்கள் அனைவரையும் பாராட்டுகின்றேன், நன்றி கூறுகின்றேன். ஆயர்களாகிய நாங்கள் இதை பற்றி சொல்லளவிலே பேசினாலும் கூட அதை தமிழக துறவிய பேரவை இன்று செயலில் காட்டியிருக்கின்றீர்கள். காரணம், அவர்களும் தமிழக பேரவையின் அங்கத்தினர்கள் என்ற முறையிலேதான். எனவே பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய ஒத்துழைப்பும் உடனிருப்பும் என்றுமே தமிழக துறவிய சபைக்கு இருக்கும் என்பதை மீண்டும் சுட்டிக்காட்டிக் கொள்ள விரும்புகின்றேன். இங்கு இருந்திருக்கின்ற இளைஞர்களை பார்ப்போம். ஏனைய இளைஞர்களை போன்று இவர்களும் பல வேறுபட்ட காரியங்களை செய்திருக்கலாம். எதற்காக இவர்கள் இத்தகைய அரும்பெரும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் என்றால், இறைவன் கொடுத்த அழைப்பை மனசாட்சியால் உயர்ந்த காரணத்தினால். ஆம், இன்று நான் உங்களுக்கு கூற வேண்டிய அன்பு மொழிகள் இதுதான். வருகின்ற காலத்திலே இயற்கையை காக்க வேண்டும் என்றால் பசுமை புரட்சி நமது வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும். மனது அளவிலே இந்த 3 வகையில் பசுமையை இனம் கண்டு நாம் அதை புரிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை. 2வது, பசுமை இயற்கையை நாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாய பொறுப்பை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த 15 நாட்களும் ஒரு தயாரிப்பு தான் என்று சொல்லுவேன். இன்று சூளுரைப்போம். இந்த அருமையான ஒரு முயற்சியில் எல்லோரும் நீங்கள் தான் செய்யணும், நாங்கள் தான் செய்யணும் இல்லை, நாம் தான் செய்யணும், நான் தான் செய்ய முடியும் என்ற உணர்விலே பங்கேற்போம் என்று கூறி இத்தகைய அருமையான வாய்ப்பினை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். நம்முடைய சைக்கிள் பயணம் உண்மையிலேயே மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் துணை முதலமைச்சர் அவர்கள் இங்கு வந்து உங்களை எல்லாம் பாராட்டி விட்டு சென்றிருக்கிறார் என்ற வாழ்த்து செய்தியை சொல்லி, இந்த முன்னெடுப்பு இதோடு விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் இது தொடர்ந்து நடைபெற வேண்டும். ஏனென்றால் பூமி வெப்பமடைந்து கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா பகுதிகளெல்லாம் மிகப்பெரிய பனிப்பாறைகள்லாம் இருக்கான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உருகி நம்முடைய கடல் மட்டம் ஏறுது. கடல் மட்டம் ஏறுறதுனால பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். தமிழக ஆயர் துறவியர் பேரவைகள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லி, மிக சிறப்பான முன்னெடுப்பு. நம்முடைய பேராயர் அவர்கள் இங்கு கலந்து கொண்டு உங்களை எல்லாம் வாழ்த்தியிருக்கிறார், உங்களை எல்லாம் ஆசிரியை வழங்கியிருக்கிறார். நான் நினைத்தேன் இந்த ஆன்மீக பணியை மட்டும்தான் நாம் எல்லாம் செய்து கொண்டிருப்போம் என்று. இல்லை, சமுதாய பணியை நாங்கள் இந்த சமுதாயத்தை நேசித்ததன் காரணமாகத்தான் கல்லூரிகளை உருவாக்கி இந்த சமுதாயமே படிக்க வைத்ததற்கு காரணம் கிறிஸ்தவ மிஷனரிமார்கள். அதே போல இந்த சமுதாயம் வெப்பமடைவதிலிருந்து காப்பதற்கும் நாங்கள் இருக்கிறோம் என்கின்ற அந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறீர்கள். மரத்தை வெட்டி காடழிச்சா காசு பணம் வந்து சேரும். காடழிஞ்ச பூமி மீது கருத்த மேகம் கலைஞ்சு போகும். மரத்தை வெட்டி காடழிச்சா காசு பணம் வந்து சேரும். காடழிஞ்ச பூமி மீது கருத்த மேகம் கலைஞ்சு போகும். ஆறுகளும் ஓடைகளும் பூமி தந்த தாய்ப்பாலாம். ஆறுகளும் ஓடைகளும் பூமி தந்த தாய்ப்பாலாம்.
கழிவு தண்ணி சேர்ந்தாலே தாய்ப்பாலும் நஞ்சாகும். கழிவு தண்ணி சேர்ந்தாலே தாய்ப்பாலும் நஞ்சாகும். பச்சை வண்ணம் பட்டுடுத்தோம் தாவரங்கள் சோலைவனோ. தாவரங்கள் அழிந்ததென்றால் பூமி எல்லாம் பாலைவனம். பாடுவோம். பச்சை வண்ண பட்டுடுத்தோம் தாவரங்கள் சோலைவனோ. தாவரங்கள் அழிந்ததென்றால் பூமி எல்லாம் பாலைவனம். நச்சு காற்று கூடி வர ஓசோனில் ஓட்டைகளா. கவசமில்லா பூமி தாய்க்கு வெப்ப காற்றே சாட்டைகளா. நச்சு காற்று கூடி வர ஓசோனில் ஓட்டைகளா. கவசமில்லா பூமி தாய்க்கு வெப்ப காற்றே சாட்டைகளா. அடுக்கடுக்க மாளிகையாம் அணுகுண்டு சோதனையாம். அடுக்கடுக்க மாளிகையாம் அணுகுண்டு சோதனையாம். அழகான பூமி மீது ஆழமான காயங்களாம். அழகான பூமி மீது ஆழமான காயங்களாம். பச்சை வண்ண பட்டுடுத்தும் தாவரங்கள் சோலைவனோ. தாவரங்கள் அழிந்ததென்றால் பூமி எல்லாம் பாலைவனோ. பச்சை வண்ண பட்டுடுத்தும் தாவரங்கள் சோலைவனோ. தாவரங்கள் அழிந்ததென்றால் பூமி எல்லாம் பாலைவனோ. ஆலைகளின் கழிவெல்லாம் கடலுல சேருதுங்க. கடல் அழிஞ்சு போனதுன்னா பூமி குணம் மாறுங்க. ஆலைகளின் கழிவெல்லாம் கடலுல சேருதுங்க. கடல் அழிஞ்சு போனதுன்னா பூமி குணம் மாறுங்க. பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு, பூமிக்கு அந்த பேரும் உண்டு. பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு, பூமிக்கு அந்த பேரும் உண்டு. எல்லை எல்லாம் தாண்டும் போது பூகம்பமாம் எரிமலையாம். எல்லை எல்லாம் தாண்டும் போது பூகம்பமாம் எரிமலையாம். எரிமலையாம் சுனாமியாம். எரிமலையாம் சுனாமியாம். சுனாமியாம் பூகம்பமாம். சுனாமியாம் பூகம்பமாம். அனைவரும் கரங்களை நீட்டி உறுதிமொழியை எடுப்போம். குமரி முதல் சென்னை வரை நடந்த பசுமை பயணத்தில் பங்கேற்ற நாங்கள் எங்கள் பூமி அன்னையை காக்க உறுதி எடுக்கின்றோம். இயற்கையை நேசித்து மரங்களை நட்டு பாதுகாப்போம். பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து இயற்கை சூழலை பராமரிப்போம். தண்ணீரையும் மின்சாரத்தையும் சிக்கனமாக பயன்படுத்துவோம். காற்று நீர் நிலம் ஆகியவற்றை மாசுபடுத்தாமல் காப்போம். ஆர்கானிக் உணவை தேர்வு செய்து ஆரோக்கியமான மனிதனையும் பசுமையான பூமியையும் உருவாக்குவோம். பசுமை உலகம் உருவாக எங்கள் வீட்டிலிருந்தே தொடங்குவோம். சுற்றுச்சூழலை காக்கும் பணியில் பிறரையும் விழிப்புணர்வுடன் வழிநடத்தி எங்கள் பங்கை நிறைவேற்றுவோம். கடவுள் கொடுத்த அழகிய பூமி எங்கள் அடுத்த தலைமுறைக்கும் பசுமையாக நிலைத்திருக்க எங்கள் இதயபூர்வமான பங்களிப்பை அளிப்போம் என உறுதிமொழி அளிக்கின்றோம். நன்றி. இயற்கையை நேசிப்பவன் உலகை காப்பான். மிக பொன்னான இந்த மிதிவண்டி பயணம் சிறப்பாகவும் சீராகவும் நடைபெறுவதற்காக தங்களின் கடின உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் பொருள் உதவியும் தந்து தங்களின் உடன் இருப்பையும் வழங்கிய அனைத்து தமிழக துறவோர் சபை தலைவர்கள், தலைவிகள், சுப்பீரியர் ஜெனரல்ஸ், புரொவின்ஷியல்ஸ் அவர்கள் அனைவருக்கும்
நம் அனைவரின் சார்பாக இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மிதிவண்டி பசுமை பயணம் ஒரு சாதாரண பயணம் அல்ல. இது இயற்கையுடன் நம் இணைப்பை மீண்டும் உணர்த்திய ஒரு பசுமை பணி. பசுமை எங்கள் பொறுப்பு, பூமி எங்கள் வீடு என்ற செய்தி உலகத்துக்கு எடுத்து சென்றவர் நமது மறை மாவட்ட டிசிஆரை அனைத்து துறவோர் சபை தலைவிகள் தங்கள் உழைப்பு மற்றும் தங்கள் உடனிருப்பு வழியாக இந்த வெற்றி நமது மறை மாவட்ட அனைத்து டிசிஆரை துறவோர் சபை தலைவிகள் அர்ப்பணிப்பின் பிரதிபலிப்பு என்பதில் ஐயமில்லை. அவர்களின் திட்டமிட்ட முயற்சிகள், ஒத்துழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் ஊக்கமளிக்கும் பங்களிப்புகள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாகவும் நினைவாகவும் மாற்றின. இதே பூர்ந்த நன்றியுடன் பசுமை பாதையில் நம்மை வழிநடத்திய அனைத்து மறைமாவட்ட துறவர சபை பொறுப்பாளர்களுக்கும் நமது நன்றி. இயற்கையை நேசிக்கும் அவர்களின் பார்வை தொடர்ந்து நம்மை ஊக்கப்படுத்தட்டும். அவர்கள் அனைவருக்கும் நமது நெஞ்சம் நிறைந்த நன்றி.